2 ஆடுகளின் கதை. ஒரு காலத்தில் காட்டில் ஒரு வெள்ளை ஆடு நடந்து கொண்டிருந்தது. அது நடந்து செல்லும்போது அதன் வழியைக் கடக்கும் ஒரு நதியைக் கண்டது. ஆடு சுற்றிப் பார்த்தபோது ஆற்றைக் கடக்க ஒரு சிறிய பாலத்தைக் கண்டது. அது பாலத்தைக் கடக்கத் தொடங்கியது. ஆனால் பின்னர் மற்றொரு கருப்பு ஆடு பாலத்தை மறுபக்கத்திலிருந்து கடக்கத் தொடங்குவதைக் கண்டது. அந்த பாலம் மிகச் சிறியதாக இருந்ததால் இருவரும் ஒரே நேரத்தில் கடக்க முடியவில்லை. வெள்ளை ஆடு, ஏய் கருப்பு ஆடு, வெளியே போ, நான் முதலில் கடக்கிறேன், பிறகு நீ கடக்கலாம் என்றது. ஆனால் கருப்பு ஆடு, இல்லை, நான் முதலில் கடப்பேன், பிறகு நீ கடக்கலாம் என்று பதிலளித்தது. அவர்கள் சிறிது நேரம் வாதிட்டனர். ஆனால் யார் முதலில் கடக்க வேண்டும் என்பதில் உடன்பட முடியவில்லை. இறுதியாக அவர்கள் ஒரே நேரத்தில் பாலத்தைக் கடக்க முடிவு செய்தனர். இருப்பினும் அவர்கள் நடந்து செல்லும்போது பாலம் நிலையற்றதாகி இருவரும் ஆற்றில் விழுந்தனர். அவர்கள் நீந்த சிரமப்பட்டுக் கொண்டிருந்தபோது ஒத்துழைத்து ஒரு செம்மறியாட்டை முதலில் கடக்க அனுமதித்திருந்தால் இருவரும் பாதுகாப்பாக பாலத்தை கடக்க முடிந்திருக்கும் என்பதை அவர்கள் நினைவு கூர்ந்தனர். ஒன்றாக வேலை செய்வதே வெற்றிக்கான திறவுகோல் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அன்று முதல் அவர்கள் நல்ல நண்பர்களாகி அவர்கள் எதிர்கொண்ட எந்தத் தடைகளையும் சமாளிக்க ஒன்றாக உழைத்தனர். ஒரு சிறிய பாலத்தை கடப்பதற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் எந்தவொரு பணியையும் நிறைவேற்றுவதற்கும் ஒத்துழைப்பும் குழுப்பணியும் முக்கியம் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர்.